பாபாஜி எபிசோட் 8ல இருக்கும். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இந்த இடம் வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற ஸ்ரீ சிவசாய் மகான் அவரோட சன்னதிக்கும், மகாவதார் பாபாஜியோட சன்னதிக்கும் மற்றும் வராகி அம்மன் அவங்களோட சன்னதிக்கிட்டையும் இருக்கும். இந்த கோயிலை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட இங்கே இருக்கிறவர் வந்து மிஸ்டர் செந்தில் சார் அவர்கள். வணக்கம். 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 இந்த கோயிலை பற்றியும் இது எப்படி உங்களுக்கு உருவாச்சு, இதோட சிறப்புகள் என்னன்னு சொல்லணும். சாய்ராம், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம வந்து கௌதம் மகரிஷிக்கு வந்து நன்றியை சொல்லணும். ஏன்னா கௌதம மகரிஷி ஆசிரமம் இடத்துல தான் நம்ம இப்போ பாபா வச்சுருக்கோம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு முதல்ல நன்றி. எல்லாம் அல்ல மகாவதார் பாபாஜி, சத்குரு சாய்நாத், இவங்களுக்கெல்லாம் முதல் நன்றியை தெரிவிச்சுட்டு 2012 நம்ம வந்து பாபாவே வந்து ஆரம்பிக்க சொல்லி கனவுல வந்து சொல்லி நாயுடுமங்கலம் என்ற ஒரு வில்லேஜில் வந்து இந்த பாபாவை ஆரம்பித்தோம். ஸோ 2012 வந்து நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸ் அப்ராடில் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் சடனாக பாபா வந்து இந்த பாதையை நோக்கி என்னை அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு கிராமங்களையும் 2012, 13 அந்த மாதிரி டைமில் எல்லார் வீட்டுக்கும் படத்தை கொடுத்து நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த அப்படி தான் வந்து நம்மளுடைய நாயுடுமங்கலம்ல முதல் கோவில் வந்து பாபாவை உருவாக்கணும். பாபா வந்து அங்கே பரிபூர்ணமாக இருப்பார். மங்கள சாய்பாபா ஆலயம் இங்கே திருவண்ணாமலையிலேருந்து வெள்ளூருக்கு போகிற ஒரு 15 கிலோமீட்டரில் அந்த கோவில் மெயின் ஹைவே ரோட்லேயே அமைஞ்சிருக்கும். நீங்கள் போகும்போதே தெரியும். அதே மாதிரி நமக்கு பர்வதமலை அடிவாரத்துலேயும் வந்து நம்ம 2வது ஒரு கோவில் கட்டணும், பாபா மங்கள லக்ஷ்மி சாய்பாபான்னு சொல்லிட்டு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்னென்ன, பாபா வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. எனக்கு கனவுல ஒரு நாள் உனக்கு ஒருத்தர் சிலை கொடுப்பாங்க, அவர் ஒரு 3 பேருடைய பேர் கொடுத்தாரு. அவங்க மூலயமா நான் வருவேன். அவங்க பேர் தத்தின் மாலினி. பாபா கூடிய விக்கிரகத்துக்கு உண்டா 4 லட்ச ரூபா பணத்தை அனுப்பிச்சிட்டு இந்த இம்மீடியட்டாக அந்த சிலை வந்து அன்னைக்கே பாபா வந்து எனக்கு காலையில் சொல்கிறாரு, நான் மதியம் ஃபோன் பண்ணுறேன், பிரதோஷம் அன்னைக்கு பாபாவுடைய பணத்தை வந்து போட்டுட்டு இந்த சிலை கிட்டத்தட்ட பணம் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ராஜஸ்தான்லேயே இருக்குது. என்கிட்ட வரவே இல்லை. கொண்டு வர நேரம் வந்துருச்சு, நீ எனக்கு கொண்டு வாங்குறது. அப்போ இந்த விக்கிரகம் வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் நிறைய பேர் இடத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தோம். கிரிவல பாதையில் கோவில் அமைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்தாங்க கௌதம் ஆசிரமத்துலேருந்து. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கொரோனா டைமில் இடம் நம்ம கொடுத்து பாபா அவங்க உட்கார வச்சு. இன்றைக்கும் பாபா பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்குலஸ் பாபா நாங்கள் சொல்லுவோம். நிறைய அதிசயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 நாளில் இந்த கோயில் கட்டியிருக்கும். அவருடைய அனுகிரகங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி பாபாஜி ஒரு நாள் நான் தியானத்தில் உட்காந்துருக்கும் போது, நான் இங்கே கிரிவல பாதைக்கு வரப்போகிறேன், ஒரு கோவில் கட்டுறதுக்காக இடம் பார்க்க சொன்னார். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை கிரிவலம் வந்துட்டேன் இடம் பார்க்கறதுக்காக. எனக்கு இடம் எங்கேயுமே கிடைக்கல. என்ன பாபாஜி, எனக்கு இடமே கிடைக்கல, நான் தேடிட்டே வரேன். அப்போ பாபாஜி வந்து, நான் இங்கே வந்து உட்கார, இங்கேயே கொண்டு வா என்ன. அப்போ இம்மீடியட்டாக வந்து என்னை வந்து பரங்கிப்பேட்டை போக சொன்னார். பரங்கிப்பேட்டை நான் உடனே கிளம்பி அங்கே போயிட்டு பாபாஜி கிட்ட உட்காந்துட்டு, அப்போ திருப்பி திருவண்ணாமலை வரும்போது பாபா என்கிட்ட கொடுத்த உத்தரவு வந்து, நான் இங்கேயே வந்து உட்கார போகிறேன், நீ இங்கேயே கொண்டு வா, நீ எங்கேயும் பணத்துக்காக தேட வேண்டாம். அப்போ என்கிட்ட உண்மையிலே ஃபினான்ஷியலி ரொம்ப டைட்டாக இருந்தது. என்கிட்ட செலவாங்க கூட பணம் கிடையாது. இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு அம்மா வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு நிறைய பேர் அந்த கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அந்த சிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நம்ம இந்தியாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்பிள் ஸ்டாச்சுவாக தான் இது இருக்கும், இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுஸ். ஏன்னா வந்து இது பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்க எடுத்துக்கிட்ட நாட்களே பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்தார் பாபாஜி. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த சிலையும் எனக்கு வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பாபாஜி ஒரு பெரிய அற்புதம். நீங்கள் உட்காந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்தீங்கன்னாவே போதும், அவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். இது வந்து இங்கே இந்த கோவிலுடைய அற்புதம். ஏன்னா இந்த மண் அது மாதிரி திருவண்ணாமலையில் அம்பாளுடைய நேரடி தரிசனத்தில் நம்ம இருக்கோம். இந்த சென்டர் ஆஃப் பிளேஸ்ல வந்து உண்ணாமலையம்மன் சாஷ்டாங்கமாக அங்கே இருக்கிற இடத்துல நம்ம நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது. பாபா அங்கே உட்காந்துட்டு இருப்பார் ஃபேஸ் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப எனர்ஜி அதிகமான உள்ள இடம் இது. ஸோ இங்கே இவர் வந்து இங்கே வந்து உட்கார்ந்து வந்து நிறைய பேருக்கு ஒரு நன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா வராகி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மார்பல்ல இருப்பா, கேட்டதெல்லாம் கொடுப்பா. பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய அம்மா தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா, என்கிட்ட எதுவுமே இல்லை. அம்பாளுடைய பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம பாபாவுக்கு பண்ணுவோம். ஏன்னா பாபாவுடைய அம்மா இல்லை. கோவில் வந்து நம்ம காலில் திறந்தா எப்பயும் கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும், அடைக்க கூட முடியாது. சில டைம்ல யார் இருந்தாலும் எப்போ வந்தாலும் பாபா தொடலாம், அவரை கும்பிடலாம், ஆரத்தி காமிக்கலாம், அவர் தொட்டு கும்பிடலாம், கால் அழுத்தலாம். யாரும் இங்கே இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்ல மாட்டாங்க. இந்த கோவில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில கௌதம மகரிஷி ஆசிரமம் பக்கத்துல, சூரியலிங்கம் பக்கத்துல இருக்கும் மங்கள சிவசாயி பாபா மெடிடேஷன் ஹால். நீங்க வந்து தியானம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருப்போங்க. நீங்க பசின்னு வந்தா நீங்க இங்கே சமைச்சு சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலியோட வரீங்க, சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே பாபாவிட்ட இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறது அளவுக்கு பண்ணியிருக்கும். பர்வதமலையிலையும் அப்படிதான். நாங்கள் பர்வதமலை அடிவாரத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்கு பாபா, அது அங்கேயே நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மலைக்கு போறவங்க மேலைக்கு போயிட்டு வரலாம். அது வரைக்கும் பெண்கள் குழந்தைங்க எல்லாமே அங்கே விளையாட்டு சேஃபா இருப்பாங்க. அங்கே வந்து பாபா உள்ளேயே நீங்க மெடிடேஷன் ஹால்லே படுக்கலாம். அந்த அனுகிரகம் கொடுத்துருக்காரு, பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாம் உங்களால சப்போர்ட்டால தான். கண்டிப்பா வாங்க.
திருவண்ணாமலை வந்தோன்னா ஒரு ட்ரிப் மாதிரி வரலாம். நீங்கள் நாயுடுமங்கலம் போயிட்டு மங்கள சாய்பாபா பார்க்கலாம், பருவதமலை அடிவாரில் இருக்கிற பாபா பார்க்கலாம், மலையில் போய் பார்க்கலாம். திருவண்ணாமலை வந்தால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு ஒரு கிரிவலம் வந்துட்டு பாபா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்தீங்கன்னா, திருவண்ணாமலை வந்தீங்கன்னா. அதுவும் பாபாஜி இருக்காரு, உங்கள் பாபாஜி கிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓம் சாய்ராம். இந்த கோயிலை பற்றி ஐயா ரொம்ப நல்லா விளக்கம் சொன்னார். நம்ம எல்லாரையும் கூட பிறந்த உறவினர்கள் மாதிரி வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து அருளையும் நீங்கள் எல்லாரும் பெறணும். இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த கோவில் நிர்வாகத்திற்கும் செந்தில் ஐயா அவர்களுக்கும் கோவிலில் இருக்கிற எங்கள் கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். शिव नमः शिवाय नमः भव 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 नमः भवाय नमः हर 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 नमः हराय नमः अरुणाचलं तिरु अन्नामलै நினைத்தாலே ஜீவன் முக்தி பெறும் இடம் அருணாச்சலம் திரு அண்ணாமலை. மறையோர்கள் தினம் தவமியற்றும் இடம் அருணாச்சலம் திரு அண்ணாமலை. நினைத்தாலே ஜீவன் முக்தி பெறும் இடம் அருணாச்சலம் திரு அண்ணாமலை. மறையோர்கள் தினம் தவமியற்றும் இடம் அருணாச்சலம் திரு அண்ணாமலை. शिव 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 नमः शिवाय नमः நம சிவாய நம भव 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 नमः भवाय नमः நம பவாய நம हर 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 नमः हराय नमः நமஹராய நம गुरुवर तिरुवर मलरடி शरणं முடி முதல் அடிவரை தத்துவ முறைக்குமிடம் சிவ பஞ்சாட்சரம் நித்தமிசைக்கும் இடம் முடி முதல் அடிவரை தத்துவ முறைக்குமிடம் சிவ பஞ்சாட்சரம் நித்தமிசைக்கும் இடம் அம்மையும் அப்பனும் நித்தமருளும் இடம் ஆ ஆ அம்மையும் அப்பனும் நித்தமருளும் இடம் திருப்புகழ் சந்தங்கள் நாவில் உதித்த இடம் திருப்புகழ் சந்தங்கள் நாவில் உதித்த இடம் शिव 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 नमः शिवाय नमः சிவ 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 நம சிவாய நம भव 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 नमः भवाय नमः நம பவ பவ நம பவாய நம हर 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 नमः हराय नमः ஹர 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 நம ஹராய நம गुरुवर तिरुवर मलरடி शरणं மலரடி சரணம்
ஒளியில் பக்தர்கள் கூடுமிடம் பஞ்சபூதங்களுள் அக்னியை உணர்த்துமிடம் பௌர்ணமி நில ஒளியில் பக்தர்கள் கூடும் இடம் பஞ்சபூதங்களுள் அக்னியை உணர்த்துமிடம் மங்கள சிவசாயி அமர்ந்திட்ட நல்லிடம் சத்குரு பாபாஜி சத்குரு பாபாஜி பக்தருக்கு அருளுமிடம் சத்குரு பாபாஜி பக்தருக்கு அருளுமிடம் சத்குரு பாபாஜி பக்தருக்கு அருளுமிடம் शिव 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 नम शिवाय नमो भव 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 नम भवाय नमो